வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு உடல்ல பலவிதமான மாற்றங்கள் நடக்கிறது. குறிப்பா பலருக்கும் இரத்த சோகை, பலவீனம், மயக்கம், மூச்சு திணறல், விரைவில் சோர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று ஹீமோகுளோபின் குறைபாடு. இன்னைக்கு இந்த வீடியோல 60 வயதுக்கு பிறகு ரத்தத்தை இயற்கையாக அதிகரிக்கக்கூடிய உணவுகளை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த உணவுகள் எல்லாமே எளிமையா வீட்டிலே கிடைக்கக்கூடிய உணவுகள் தான். உடலுக்கு இரும்பு சத்து, போலேட்டு, விட்டமின் B12, விட்டமின் C போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்களை வழங்கி ரத்த உற்பத்தியை ஆதரிக்கிறதுக்கும் அதிகரிக்கிறதுக்கும் பயன்படக்கூடிய உணவுகளை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க அறிய போவது என்னதுன்னா, ரத்தத்தை அதிகரிக்க உதவக்கூடிய உணவுகள் என்ன, அதை எப்படி எப்பொழுது சாப்பிட வேண்டும், எந்த உணவு சேர்க்கை சாப்பிட்டால் அதிக அளவில் உங்க உடலுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. முதல்ல 60 வயதுக்கு பிறகு ரத்தம் ஏன் குறைகிறது என்பதை நம்ம பார்த்துக்கணும். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் மற்ற சொல்யூஷனை நம்ம பார்க்கணும். பொதுவான காரணங்கள் என்ன? உணவில் இரும்பு சத்து குறைபாடு. ஸோ இரும்பு சத்து குறைவாக இருக்கும் பொழுது உங்கள் உடலில் ரத்தம் குறைவாக இருக்கும். அடுத்து விட்டமின் B12 மற்றும் போலேட் குறைபாடு, செரிமான குறைபாடு, நீரிழிவு அல்லது சிறுநீரக நோய் இருந்துச்சுன்னா, அடுத்து நீண்ட காலமாக மருந்து பயன்படுத்திட்டே வந்தாலும் ரத்தம் குறைய ஆரம்பிக்கும். பசியின்மை மற்றும் குறைந்த உணவு உட்கொள்ளுதல் இதனாலையும் ஏற்படும். இது போன்ற பல காரணங்கள்னால உங்கள் உடலில் ரத்தம் குறைவாக இருக்குது. ஆனால் சரியான உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ரத்தம் உடலில் குறையும் போது பலவிதமான அறிகுறிகள் ஏற்படும். அதாவது சோர்வு, மயக்கம், தலை சுற்றுதல், முடி உதிர்தல், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துலாம். அதில் முதலாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா முருங்கைக்கீரை தாங்க. முருங்கைக்கீரைங்கிறது ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு மிகவும் ஒரு சிறந்த கீரைகளில் ஒன்று தான் முருங்கைக்கீரை. ஏன்னா முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து, போலேட்டு, கால்சியம், விட்டமின் A போன்ற சத்துக்கள் நிறைந்தே இருக்குது. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு இது உதவும், உடல் பலத்தை அதிகரிக்கும், மூப்பு வயதில் ஏற்படக்கூடிய அந்த சோர்வை குறைக்கும். ஸோ வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக முருங்கைக்கீரை இருக்குது. முருங்கைக்கீரை எப்பெல்லாம் சாப்பிடலாம்னா, கூட்டு, சூப்பு, அடை, இந்த மாதிரி வாரத்துக்கு 3 முறை எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ டெய்லி இந்த மாதிரி நம்ம அந்த கீரைகளை உருவி சமைக்க கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்கு ஒரு சின்னதாக நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மாதத்திற்கு தேவையான முருங்கைக்கீரைகளை நீங்கள் சேகரித்து உங்கள் வீட்டில் நிழலில் உலர்த்தி இல்லைன்னா வெயிலில் கூட நீங்கள் காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு இது கூட நீங்கள் உளுந்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ உளுந்தை வெறுமனவே வடச்சட்டியில் போட்டு வறுத்துட்டு அதே மாதிரி முருங்கைக்கீரைகளையும் வறுத்து ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா கொரன்னு பவுடராக அரைச்சி நீங்கள் ஒரு டப்பாவில் சேகரித்து வச்சுக்கிறீங்க. டெய்லி சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் இந்த முருங்கை அண்டு உளுந்து, கருப்புளுந்து பவுடரை நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து சாதத்தில் போட்டு டெய்லி சாப்பிட்டு வாங்க. உங்களுடைய உடம்புல பலவிதமான மாற்றங்களும் நன்மைகளும் சேர ஆரம்பிக்கும். அடுத்து இரண்டாவது பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா பீட்ரூட் தாங்க. பீட்ரூட் பற்றி பலரும் அறியாமலே இருக்கிறோம். ஆனால் இது ரத்தத்திற்கு நல்ல ஒரு உணவாக கருதப்படுது. நிறைய பேருக்கு பீட்ரூட்னாவே பிடிக்காது. அது முக்கியமாக சின்ன குழந்தைகள்லாம் பீட்ரூட்டே சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப அடம் பிடிப்பாங்க. ஆனால் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது. இதில் போலேட் மற்றும் நைட்ரேட் அதிக அளவில் நிறைஞ்சிருக்குது. இதனால் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் சக்தியை கொடுக்கறதுக்கும் ஒரு ஸ்டாமினா பவர் எனர்ஜியை கொடுக்கறதுக்கும் பீட்ரூட் பயன்படுது. பீட்ரூட்டை நம்ம சமைச்சு சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு ஜூஸாக அடித்து நீங்கள் கொடுக்கலாம். இது சாலடு, சூப்பு இல்லை ஜூஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி தொடர்ந்து எடுக்கக்கூடாது. ஒரு வாரத்தில் 5 நாட்கள் நீங்கள் ஜூஸ் அடுத்து நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதாங்க பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் உடலுக்கு விரைவான சக்தியை கொடுக்கும். ஒரு இன்ஸ்டன்டான எனர்ஜியை கொடுக்கறதுக்கு தான் பேரிச்சம்பழம் நம்மளுக்கு பயன்படுது. இது இரும்பு சத்து மற்றும் தாதுக்கள் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த தாதுக்கள், அதாவது பொட்டாசியம், இது எல்லாமே பேரிச்சம்பழத்தில் இருக்குது. இது சோர்வை குறைக்கிறதுக்கும் ரத்த சோகையால் ஏற்படக்கூடிய பலவீனத்தை குறைக்கிறதுக்கும் பேரிச்சம்பழம் பயன்படுது. உடலுக்கு ஒரு எரிசக்தியை தர்றதுக்கு பேரிச்சம்பழம் பயன்படுது. இந்த பேரிச்சம்பழத்தை எப்படி சாப்பிடணும்னா, தினமும் 2 அல்லது 3 பேரிச்சம்பழம் டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகமாக எடுக்கக்கூடாது. இதை நீங்கள் ஜூஸில் கலந்தோ இல்லை வெறுமனையவோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து நம்ம 4ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க எள்ளு.
எள்ளு தின்றால் எலும்பு இரும்பு போல இருக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியை நம்ம கேட்டிருப்போம். அது உண்மைதான். எள்ளுல அதிக அளவில் இரும்பு சத்து, கால்சியம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஸோ உங்களுடைய எலும்புகளை வலுவாக்குறதுக்கும் இரும்பு சத்தை கொடுத்து உங்கள் உடம்புல ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கும் எள்ளு பயன்படுது. முக்கியமாக 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, வயதானவர்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவுனா அது எள்ளு தாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் காலங்காலமாக பயன்படுத்திட்டு வந்த ஒரு உணவு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட ஒரு உணவுனா அது எள்ளு தான். ஸோ எள்ளை யாருமே மறந்துடாதீங்க. மறுபடியும் எல்லாருமே எள்ளை பயன்படுத்தணும். எள்ளை எப்படி பயன்படுத்தணுமா, எள்ளு பொடியாக நீங்கள் எடுத்துக்கலாம், எள்ளு உருண்டையாக டெய்லியும் ஒன்று சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா அதாவது இட்லி பொடி, இல்லைன்னா எள்ளு சட்னி வாரத்தில் 3 முறை, இல்லைனா இட்லி பொடி தயாரிக்கும் போது எள்ளையும் சேர்த்து அந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சு நீங்கள் சட்னிக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு நான் சிம்பிள் டிப்ஸ் தரேன், இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு மாதத்திற்கு தேவையான எள்ளை நீங்கள் வடச்சட்டியில் போட்டு வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சு நீங்கள் டெய்லி குடிக்கக்கூடிய பால் இருக்குல்ல, பாலில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு பவுடரை நீங்கள் கலந்து டெய்லி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த சோகை சரியாகும், எலும்புகள் அடர்த்தி அதிகமாகும், உங்கள் உடல் முழுக்க நன்மைகள் மட்டுமே ஏற்படும். அடுத்து நம்ம 5ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு பழம் என்னன்னா அதாங்க மாதுளம்பழம். மாதுளம்பழம் ரத்தத்திற்கு ஒரு நல்ல பழமாக இருக்குது. இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்த ஓட்டத்தை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமா வயதானவர்களுக்கு உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கும், ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனிமியா நோயை தடுக்கிறதுக்கும் மாதுளம்பழம் பயன்படுது. இதை சாப்பிட்றதுக்கான சரியான முறை என்னன்னா, தினமும் அரை மாதுளம்பழம் அல்லது ஒரு சின்ன பவுல் அளவில் நீங்கள் இந்த மாதுளம் விதைகளை எடுத்து நீங்கள் உட்கொள்ள வேண்டும். டெய்லி நீங்கள் ஒரு பழம், பெரிய பழம் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. சின்ன பழமாக இருந்தால் ஒரு பழம் எடுங்க, பெருசாக இருந்தால் அரை பழம் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து நம்ம 6ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவு என்னன்னா அதுதாங்க கருப்பு உளுந்து. இந்த கருப்பு உளுந்து தென்னிந்தியாவோட உணவகத்துல மிகவும் முக்கியமான ஒரு புரத உணவாக கருதப்படுது. ரிச் புரோட்டீன் நிறைந்த ஒரு உணவு என்னன்னா கருப்பு உளுந்து தான். இந்த கருப்பு உளுந்து தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுகள்ல முக்கிய இடத்தை பிடிச்சிருக்குது. அதாவது அந்த காலத்துலலாம் ஒரு குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சுன்னா கருப்பு உளுந்து களி இந்த மாதிரி செஞ்சு அவங்களுடைய எலும்புகளை வலிமையாக்குவார்கள். ஆனால் இப்போ எல்லாம் காலப்போக்கில் கருப்பு உளுந்து நம்ம மறந்துட்டோம். ஸோ இதில் நம்ம வாரத்துக்கு ஒரு முறையாவது கருப்புளுந்து களி, அடை இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கிறோம். இதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா, அதிக அளவில் புரதம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு தேவையான புரதம், தாதுக்கள் இது எல்லாமே கிடைக்கும். உடல் பலத்தை மேம்படுத்துறதுக்கும் வயதானவர்களுக்கு நல்ல ஒரு சக்தியை தரக்கூடிய உணவாகவும் இந்த கருப்பு உளுந்து இருக்குது. ஸோ கருப்பு உளுந்தை நீங்கள் இட்லி தோசைக்கு பவுடராக அரைச்சி சாப்பிடலாம். இல்லைனா இட்லி தோசையில் நம்ம உளுந்து சேர்த்து அரைக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக இந்த கருப்பு உளுந்து சேர்த்து அரைச்சி நீங்கள் இட்லி தோசையாக பயன்படுத்தலாம். ஸோ இவ்வளவு நேரம் ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை பார்த்தோம். ஸோ இந்த உணவுகள் கூட சில சேர்க்கையை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டாதான் முழுமையான அந்த இரும்பு சத்து நம்ம உடலால் உறிஞ்சப்படும். ஸோ இரும்பு சத்து உணவுகளை மட்டும் எப்போதுமே தனியாக சாப்பிடக்கூடாது. அது எடுத்ததுக்கு பிறகு அதை உறிஞ்சுறதுக்காக, அந்த முழுமையான ஊட்டச்சத்தை உடல் உறிஞ்சுறதுக்காக விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறணும். ஸோ இதை நீங்கள் எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். விட்டமின் சி நிறைந்த உணவுகள் என்ன அப்படின்னா நெல்லிக்காய், எலுமிச்சை, ஆரஞ்சு, கொய்யாப்பழம் இது எல்லாத்துலேயுமே விட்டமின் சி நிறைந்திருக்குது. ஸோ இதை நீங்கள் சாப்பிடும் பொழுது தான் அந்த இரும்பு சத்து உடலில் நேரடியாக அதிகமாகவே உறிஞ்சப்படும். முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு கிடைக்கும். உதாரணமாக முருங்கைக்கீரை சாப்பிடும்போது சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இரும்பு சத்து உறிஞ்சுதல் மேம்பட செய்யும். ஸோ இந்த மாதிரி நம்ம இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கலாம், இல்லைனா நெல்லிக்காய் சாப்பிடலாம், ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம், கொய்யாப்பழம் சாப்பிடலாம். ஸோ முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடலால் உறிஞ்சப்படும். அடுத்து தவிர்க்க வேண்டிய பழக்கங்களை பார்த்துடலாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ட பிறகு டீ காஃபி குடிக்கிறத கண்டிப்பாக முற்றிலும் தவிர்க்கணும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ட உணவுகளில் ஊட்டச்சத்து முழுமையாக உறிஞ்ச விடாமல் பண்ணிடும். டீ காஃபி குடிச்சிங்கன்னா சாப்பிட்டதுக்கே அர்த்தம் இல்லாமல் பண்ணிடும் டீ காஃபி. அதனால எப்பொழுதுமே நீங்கள் ஒரு ஆரோக்கியமான உணவு எடுக்கும் பொழுது டீ காஃபி குடிக்கிறத தவிர்க்க வேண்டும். அடுத்து குறைந்த அளவு உணவை சாப்பிட்டுட்டு தண்ணீர் குடிங்க. நீண்ட கால செரிமான பிரச்சனை சரியாகும். அடுத்து மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு மருந்தோ மாத்திரையோ சப்ளிமெண்ட்ஸோ எடுக்காதீங்க. மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதை எல்லாமே நீங்கள் தவிர்க்க வேண்டும். அடுத்து ஒரு நாளுக்கான உணவு திட்டத்தை பார்க்கலாம். காலையில் நீங்கள் உளுந்தங்கஞ்சி +2 பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. மதியானம்
முருங்கைக்கீரை, சிறிதளவு எலுமிச்சை பழம் சேர்த்து நீங்கள் சாப்பிடுங்க. மாலை நேரத்தில் மாதுளம் பழம் வந்து சாப்பிடுங்க. இரவில் வந்து பீட்ரூட் சாலட் இல்லைன்னா எள்ளுப்பொடி சேர்த்த உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் உடலில் ரத்தம் வேகமாகவே அதிகரிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஆரோக்கியம்